Hello everyone. CMA Enter Group 2 Paper 12 Management Accounting December 2024 எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் 2024 எக்ஸாமில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பேப்பர் குரூப் 2ல் டஃப்பாக இருந்ததுன்னு சொல்லி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணாங்க. பட் இந்த பேப்பரை நம்ம எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு 2 எக்ஸாம்ஸுடைய கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னை பார்த்து அதில் எந்தெந்த கொஸ்டினில் எந்த மாதிரியான சாப்டரில் இருந்து எவ்வளோ மார்க்ஸுக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போதே உங்களுக்கே ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஸோ இப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளால் இதில் இந்த அளவுக்கு நிறையவே மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பேப்பரில் நம்ம பார்க்குற மார்ஜினல் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், பட்ஜெட்டு இது எல்லாமே குரூப் 1 காஸ்ட் அக்கௌண்டிங் டாப்பிக்லேயும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த சப்ஜெக்ட்லேயுமே படிச்சிருப்பீங்க. பட் இங்கே ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் கொஞ்சம் வேரியன்சஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், ஓவர் ஹெட் வேரியன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். பட் மார்ஜினல் காஸ்டிங் அதனுடைய கான்செப்ட் அது எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் கொஸ்டின்ஸ் வந்து இதில் நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. சப்ஜெக்ட் அதாவது ஸ்டடி மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே இந்தந்த சாப்டர்லேருந்து இவ்வளோ மார்க்ஸ்க்கு வரும் அப்படின்னு வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த வெயிட்டேஜ் படி கரெக்டாக வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன கூட இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கிற சப்ஜெக்ட் அந்த டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு 5 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வெயிட்டேஜ் இருக்கும். பட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மார்க்ஸ் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன கூட குறைய இருக்கலாம். ஸோ எந்த ஆர்டரில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கங்கிறத நம்ம கொஸ்டின் பேப்பர் வச்சே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டா அண்ட் டெலிகிராமில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஒரே சப்ஜெக்ட் தான், இதில் 2 செக்ஷன்லாம் கிடையாது. ஸோ 100 மார்க்ஸுக்கும் இந்த ஒரே டாபிக் மட்டும்தான் நம்ம கவர் ஆகும். இதில் 2 செக்ஷனாக கொஸ்டின் பேப்பரை பிரிக்கிறாங்க. கம்பல்சரி இது MCQ 15 MCQs இருக்கும். ஒவ்வொரு MCQக்கும் 2 மார்க்ஸு 30 மார்க்ஸு கவர் ஆகும். அடுத்தது செக்ஷன் பியில் பார்த்தோம்னா டிஸ்கிரிப்டிவாக ஆன்சர் எழுதணும். இது 70 மார்க்ஸுக்கு வரும். இதில் சாய்ஸ் உண்டு. 7 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 1 செக்ஷன் ஏல MCQவாக வந்தாச்சு 15 கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 2ல் இருந்து 8 வரைக்கும் டோட்டலாக 7 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எனி 5 கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணணும். இது செக்ஷன் பி. ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் 14 மார்க்ஸ். இந்த 14 மார்க்ஸுங்கிறது ஒரே கொஸ்டினாக இருக்கலாம், அல்லது 2-3 கொஸ்டின் கலந்து 14 மார்க்ஸுக்கு கேட்டிருக்கலாம். இதே பேட்டர்ன் தான் டிசம்பர் 2023லையும் ஜூன் 2024லையும் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வரப்போகிற டிசம்பர் 2024 எக்ஸாமுக்கும் இதே பேட்டர்ன் தான். ஸோ MCQங்கிறது எந்த சாப்டரில் இருந்தும் எந்த மாதிரி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் 15 மார்க்ஸுக்கு. அதை நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது செக்ஷன் பியில் இந்த 7 கொஸ்டின்ஸை எந்தெந்த சாப்டர்லேருந்து எத்தனாவது நம்பர் கொஸ்டினாக இந்த 2 எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ப்ரிப்ரேஷன் பண்ண. இப்போ கொஸ்டின் நம்பர் 2 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது டிசம்பர் 2023 கொஸ்டின் பேப்பர். கொஸ்டின் நம்பர் 2ல் 2 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. செக்ஷன் 2 செக்ஷன் அப்படின்னு மீன்ஸ் இது நான் சொல்ல வருന്നത് சப்டிவிஷன். கொஸ்டினில் சப்டிவிஷன் A அண்ட் B. 2Aல மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்குடைய ஸ்கோப்பை தியரி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இது 7 மார்க்ஸ். அடுத்தது B சப்டிவிஷனில் இவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் ABC. இதில் 7 மார்க்குக்கு ஒரு கொஸ்டின் வருது. ஜூன் 2024 கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம்னா இதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 2ல் 2 சப்டிவிஷன் இருக்கும். ஏ கொஸ்டினில் இன்ட்ரடக்ஷன் டு ஃபைனான்ஷியல் தட் இஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அதிலிருந்து தான் கேட்டிருப்பாங்க. ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு அது ஒரு 7 மார்க்ஸுக்கு தியரி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அண்ட் கொஸ்டின் B 2B ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்கில் 7 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ பேட்டர்ன் பார்த்தோம்னா ஜூன் 2024 அதுக்கு முன்னாடி உள்ள டிசம்பர் 2023 ரெண்டுலேயுமே கொஸ்டின் நம்பர் 2 ஃபஸ்ட்டு கொஸ்டின் இன்ட்ரடக்ஷன், செகண்ட் கொஸ்டின் ABC ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்கில் இருந்து கேட்டிருக்காங்க. 7+7. இப்போ கொஸ்டின் நம்பர் 2 எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு தியரி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஸ்டின் ABCயில் இருக்குது. ஸோ அந்த ABCங்கிறப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டினில் பார்த்தோம்னா காஸ்ட் டிரைவர் ரேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் காஸ்ட் ஆஃப் பேட்ச் ஆஃப் காம்பனன்ட்ஸ் யூசிங் ABC அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ABC ரொம்ப சின்ன டாபிக் தான். அதில் காஸ்ட் டிரைவர்னா என்ன,
ஸோ அந்த காஸ்ட் டிரைவர் ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த பாயிண்ட் எல்லாம் நல்லாவே நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா இந்த கொஸ்டின் நம்ம ஷுவராக அட்டன் பண்ணிடலாம். அண்ட் இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிற சாப்டர் ரொம்ப சின்ன சாப்டர் தான். அதில் ஒரு தியரி கேட்குறப்ப அதை தாராளமாக நம்மளால் அட்டன் பண்ண முடியும். பட் தியரின்னு எழுதுகிறப்ப கீவேர்ட்ஸோட கரெக்டாக ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். பாயிண்ட் பை பாயிண்ட் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபுல் மார்க்குமே கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய சாப்டர் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலில் டிசிஷன் மேக்கிங் ரிலேட்டட். அதில் மார்ஜினல் காஸ்டிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங்கில் எப்படி மார்ஜினல் காஸ்டிங் அப்ளை பண்ணுறோம் அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் இது எல்லாமே ஒரு 30 மார்க்ஸுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் 2 எக்ஸாம்லேயுமே கொஸ்டின் நம்பர் 3 and 4 இது ரெண்டுமே இந்த டிசிஷன் மேக்கிங் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். அப்போ 14 + 14 28 மார்க்ஸுக்கு கொஸ்டின் நம்பர் 3 and 4ல் டிசிஷன் மேக்கிங் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ டிசம்பர் 23 பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 3ல் ஒரே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க 14 மார்க்ஸுக்கு டிசிஷன் மேக்கிங். வெதர் த கம்பெனி ஷுட் இன்வெஸ்ட் இன் த ப்ராடக்ட் ப்ரமோஷன் கேம்பெயின் அண்ட் அட்வைஸ் ஹவு த ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் வுட் பி பெஸ்ட் யூட்டிலைஸ்டு. ஸோ இப்போ இது வந்து டிசிஷன் மேக்கிங்கான ஒரு ஒரே பெரிய சம்மாக கொடுத்துருக்காங்க. பட் அடுத்தது ஜூன் 2024 என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஜூன் 2024லேயும் 3rd கொஸ்டின் ஒரே கொஸ்டின் தான் 14 மார்க்ஸுக்கு. பட் அதில் 2 சின்ன கொஸ்டினாக உள்ள கேட்டிருக்காங்க. இதுவும் சஜஷன், தட் இஸ் டெசிஷன் நீங்கள் டிசைட் பண்ணி டிசிஷன் மேக்கிங்கை ஆன்சர் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. சஜஸ்ட் த குவான்டிட்டி ஆஃப் ஈச் ப்ராடக்ட் should manufacture, the company should manufacture or purchase to maximize its profit and calculate the total profit of the company. மேலே நீங்கள் சொன்ன டிசிஷனை பேஸ் பண்ணி எவ்வளவு டோட்டல் ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ அந்த டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு 14 மார்க் கொஸ்டின் ஒரே கொஸ்டினாக கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 4 இது டிசம்பர் 2023 எக்ஸாம். இதில் 2 சப்டிவிஷனாக கொஸ்டின் ஏ அண்ட் பின்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று 7 மார்க்ஸு. பட் இதுவுமே இந்த டிசிஷன் மேக்கிங் சாப்டரில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. How many units required to be sold in the next year so that the same amount of profit can be achieved. அதே மாதிரி அடுத்த கொஸ்டினும் பார்த்தோம்னா determine which component should have the production priority. Calculate the variable cost of producing each component in-house, extra cost of buying in each component and determine which component should have ப்ரொடக்ஷன் ப்ரையாரிட்டி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நமக்கு டிசிஷன் மேக்கிங்கில் இருந்து 2 கொஸ்டின் வருது. 3rd and 4th கொஸ்டின் 2 கொஸ்டினுமே. அதில் நம்பர் 3 கொஸ்டின்ங்கிறது ஒரே கொஸ்டினாக கேட்குறாங்க 14 மார்க்குக்கு. பட் கொஸ்டின் நம்பர் 4ல் ஏ அண்ட் பின்னு 2 பிரிச்சிருக்காங்க. இப்போ ஜூன் 2024 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லேயும் பார்த்தோம்னா இதே மாதிரி தான். கொஸ்டின் நம்பர் 4A மார்ஜினல் காஸ்டிங் ரிலேட்டடாக பிரேக் ஈவன் பாயிண்ட், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அதில் ஒரு 7 மார்க்ஸும் அண்ட் கொஸ்டின் நம்பர் பியில் டெசிஷன் மேக்கிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துட்டு இதில் கம்பேரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் சஜஸ்ட் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்னு கேட்டிருக்காங்க 2 கொஸ்டின். இப்போ இந்த டெசிஷன் மேக்கிங் சாப்டரில் இருந்து ஒரு 28 மார்க்குக்கு இந்த டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு நிறைய சம்ஸு ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கிற சம்ஸும் பார்க்கணும். அதோட 2016 சிலபஸில் சிஎம்எஃப்எம் பேப்பரில் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அந்த செக்ஷனில் உங்களுக்கு நிறைய சம்ஸ் இருக்கும். அந்த சம்ஸும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் 22 சிலபஸ் புக் வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்கிற சம்மும் பார்த்துட்டு 2016 சிலபஸ் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் நிறையா சம்ஸ் இருக்கும். டிசிஷன் மேக்கிங், மார்ஜினல் காஸ்டிங் ரிலேட்டடாக, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் ரிலேட்டடாக அந்த சம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதையும் பார்த்துட்டு ஒர்க் புக்கும் பாருங்கள். ஒர்க் புக் அப்படிங்கிறது 2016 சிலபஸுக்கு தான் இருக்குது. பட் அந்த 2016 சிலபஸில் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அந்த சிஎம்எஃப்எம் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒர்க் புக் கொஸ்டின்ஸையும் நிறையா பாருங்கள். இது எதுக்காக நான் பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ டிசம்பர் 23 எக்ஸாமில் கொஸ்டின் நம்பர் 4B பார்த்தோம். இதுவுமே டிசிஷன் மேக்கிங் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் 7 மார்க்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ இதே கொஸ்டின் ஒர்க் புக்கில் 2016 ஒர்க் புக்கில் இதே கொஸ்டின் அப்படியே இருக்குது. நம்பர் மட்டும் கொஞ்சமாக ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்குன்னா அதில் வந்து 6.2, 8.7 அப்படி கொடுத்துருப்பாங்க. பட் கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு அது 62, 87 அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இதை நான் எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒர்க் புக்கு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் 2016 சிலபஸில் இருந்த அந்த சப்ஜெக்டில் இதே கொஸ்டின் அப்படியே இருக்குது பாருங்கள்.
MN 2 காம்பனண்ட்டு, அதில் 75 யூனிட்ஸ் ஆஃப் M, 60 யூனிட்ஸ் ஆஃப் N, இதே தான் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும். இங்கே நம்பர்ஸ் கொடுக்குறப்ப MN 6.2, 8.7, 5.1, 7.5ன்னு இருக்குல்ல, இதை தான் அங்கே நமக்கு கொஸ்டின் பேப்பரில் 62, 87, 51, 75 அந்த மாதிரி நம்பர் மட்டும் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. மற்றபடி இதே கொஸ்டின் தான். எந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், அதுக்கான ஒர்க்கிங்ஸு, இது எல்லாமே இதே கொஸ்டினில் இருந்து தான் அங்கேருந்து அங்கே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா இதே கொஸ்டின் கொஞ்சம் நம்பர் மட்டும் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகி உங்களுக்கு எக்ஸாமில் வரதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. அதனால தான் நம்ம இன்ஸ்டியூட்டுடைய ஸ்டடி மெட்டீரியலும் பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் ஒர்க் புக்கும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் ஒர்க் புக் சம்ஸும் நிறையா பாருங்கள். 2016 CMFMல காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் டாப்பிக்கில் என்னென்ன சம்ஸ் இருக்கோ அது நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ரொம்ப ஈஸியாக நம்ம மார்க் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5, டிசம்பர் 23 எக்ஸாமில் கேஷ் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி ஒரு பெரிய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கேஷ் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி ஒரே கொஸ்டின். ஸோ இந்த ஃபுல் கொஸ்டினுக்கும் மொத்தமாக ஒரே கொஸ்டின்ங்கிறதுனால இதில் 14 மார்க்ஸும் இந்த ஒரே கேஷ் பட்ஜெட் கொஸ்டினுக்கு 14 மார்க்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் வர்றப்ப அதில் இருக்கிற ஒர்க்கிங் நோட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கொஸ்டின் தட் மீன்ஸ் ஆன்சர் பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணணும். கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் ஸ்லைட்டாக ஒர்க்கிங்ஸ் போட்டு பார்த்துட்டு ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணால் பத்தாது. ஆன்சர் ஷீட்டில் ஒர்க்கிங் நோட்டு எங்கெங்கெல்லாம் ஒர்க்கிங் நோட்டு தேவையோ ஒர்க்கிங் நோட் போட்டு எப்படி அந்த ஆன்சரை நீங்கள் டெரைவ் பண்ணீங்க அப்படின்னு காமிச்சு மெயின் ஆன்சரில் அதை ரெஃபரன்ஸும் கொடுக்கணும். ஜூன் 2024 கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தோம்னா எங்கேயுமே பட்ஜெட் ரிலேட்டடான கொஸ்டின் தான். த சேம் கேஷ் பட்ஜெட் தான். ஸோ கேஷ் பட்ஜெட் தான் 2 தடமாகவே கேட்டிருக்காங்க. அதே 14 மார்க்ஸுக்கு கேஷ் பட்ஜெட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேஷ் பட்ஜெட் சம் பார்க்குறப்ப எந்தெந்த சம்மில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக உங்களுக்கு ஃபீல் பண்ணக்கூடியது, ட்ரிக்கியான பாயிண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடியதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அதை திருப்பியும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறப்ப உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். கொஸ்டின் நம்பர் 6, இதில் சப்டிவிஷன் ஏல ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் 7 மார்க்ஸுக்கும் அண்ட் சப்டிவிஷன் பியில் பட்ஜெட் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் 7 மார்க்ஸுக்கும் டிசம்பர் 2023 கேட்டிருக்காங்க. ஜூன் 2024 கொஸ்டின் நம்பர் 6A இதுவுமே எங்கள் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் 7 மார்க்ஸுக்கு வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி அண்ட் 6Bயில் பட்ஜெட் இதுவும் 7 மார்க்ஸ்க்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் பட்ஜெட் அதெல்லாம் பார்த்தோம்னா வெயிட்டேஜில் 15 மார்க்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. பட் இங்கே 7 மார்க்ஸ் தான் கொஸ்டின் இருக்குன்னு நம்ம நினைக்க முடியாது. MCQவில் இதுக்கு ரிலேட்டடாக கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ கரெக்டாக 15 அப்படின்னு இல்லைனாலும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குங்கிறது நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு தான் வரோம் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7, இது டிசம்பர் 2023 எக்ஸாமில் 7A அண்ட் 7B ரெண்டுலேயுமே 7+7 மார்க்ஸு. 7A EVA எக்கனாமிக் வேல்யூ ஆடட் அண்ட் 7Bயில் பார்த்தோம்னா லேர்னிங் கர்வ் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லேர்னிங் கர்வ் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இது டிவிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் இருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரெண்டுமே. ஜூன் 2024 பார்த்தோம்னா 7A இங்கேயுமே எக்கனாமிக் வேல்யூ ஆடட் EVA தான் 7 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. 7Bயில் இங்கேயுமே லேர்னிங் கர்வ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் 7 மார்க்ஸ். இப்போ இந்த டிவிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் அப்படிங்கும்போது ஸ்டடி மெட்டீரியலில் வெயிட்டேஜ் 10% தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7+7 14 மார்க்ஸுக்கு இதே டாப்பிக்கில் இருந்து 2 எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. டிவிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறதுல EVA அண்ட் லேர்னிங் கர்வ் 7+7 கேட்டிருக்காங்க. அண்ட் தென் இப்போ லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. இந்த கொஸ்டின் நம்பர் 8லையும் 2 சப்டிவிஷன் இருக்குது, A அண்ட் B இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் டெசிஷன் தியரி ரிலேட்டடாக 7 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. டெசிஷன் தியரி இதில் ப்ராபபிலிஸ்டிக் பட்ஜெட் அண்ட் எக்ஸ்பெக்டட் வேல்யூ கால்குலேட் பண்ணுற மாதிரி. அப்புறம் ஒரு தியரி கொஸ்டின் காஸ்ட் சென்டர்னா என்ன, அதில் ப்ராஃபிட் சென்டர்லேருந்து அது எப்படி வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் வந்து 7 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. இப்போ டெசிஷன் தியரி டாப்பிக்லேருந்து ஒரு 7 மார்க்ஸும் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங்லேருந்து தியரியாக ஒரு 7 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஜூன் 2024 இதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க.
கொஸ்டின் நம்பர் 8A டெசிஷன் ட்ரீ அதிலிருந்து ஒரு கொஸ்டின், இதில் 7 மார்க்ஸு. அண்ட் தென் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங், அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்னா என்ன, அதில் வேரியஸ் டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது 7 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2 கொஸ்டின் பேப்பரையும் நம்ம 1 by 1 ஒவ்வொரு கொஸ்டின் வைஸாக செக்ஷன் பியில் கம்பேர் பண்ணி பார்த்தோம். பார்க்கும்போதே நமக்கு கிளியர் கட்டாக தெரியுது ஒவ்வொரு சாப்டரில் இருந்தும் எந்தெந்த கொஸ்டினில் எத்தனாவது, அதாவது ஒரு கொஸ்டின் நம்பர் 2னா ஏல என்ன பியில் என்ன எப்படி கேட்குறாங்க, அல்லது 3rd கொஸ்டின் ஒரு பெரிய கொஸ்டினாக கேட்குறாங்க. அப்போ இந்த டெசிஷன் மேக்கிங்கில் இருந்து 28 மார்க்ஸுக்கு 14+14 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் பட்ஜெட் ரெண்டுமே 7+7 கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இது பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஒரே மாதிரி தான் இது வரைக்கும் உள்ள இந்த 2 எக்ஸாம்லேயும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்தந்த டாபிக் இத்தனை நம்பர் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் இருக்குது. ஸோ இது ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஸோ தியரி கொஸ்டின் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஒரு 7 மார்க்ஸும் லாஸ்ட்டு கொஸ்டினில் ஒரு 7 மார்க்ஸும் இது வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க. பட் இந்த தியரி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன டாபிக் தான், அது ஈஸியாக நீங்கள் படிச்சிட முடியும். ஸோ அதில் ஷியராக 7 மார்க்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் கொஸ்டினில் இன்ட்ரடக்ஷன் டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்லேயும் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் டிஃபரன்ஸ், அல்லது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டுடைய ஸ்கோப் என்ன, ஆப்ஜெக்டிவ் என்ன, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஷியராக தியரியில் 7+7 நம்ம எடுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அதோட கொஸ்டின் ஆன்சர்ஸில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத கொஸ்டின் பேப்பரை எடுத்த உடனே ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா ரீடிங் டைம் இருக்கும்போது எந்தெந்த கொஸ்டினை நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு, நல்லா தெரிஞ்ச கொஸ்டின், சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கக்கூடியது, உங்களால் ஷியராக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடியது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணக்கூடியது, டைம் எடுக்கக்கூடிய சம்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக நீங்கள் அதை முடிச்சதுக்கப்புறமா ஆரம்பிக்கலாம். பட் எனிவே ரொம்ப டிலே பண்ணிடக்கூடாது. அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே எழுதுகிற மாதிரி பார்க்கணும். இப்போ லாஸ்ட் எக்ஸாம் எழுதியிருப்ப நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா 50 மார்க்ஸ் எய்ம் பண்ணியிருந்தேன், ஆனால் எனக்கு வந்து 20-30 தான் வந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ எப்போவுமே வந்து நம்ம 50 அப்படிங்கிறத விட நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எழுதுறதுக்கு, நிறையாவே எழுதுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கு நிறையா ப்ராக்டிஸ் வேணும். ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் நிறையா சம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ சம்ஸுங்கிறது வந்து ரொம்ப புதுசாக டிஃபிகல்ட்டாக வரக்கூடிய சம்ஸுங்கிறது கொஞ்சமாக தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே கேட்ட பேட்டர்ன், அதில் என்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அந்த மாதிரி தான் மோரார்லெஸ் நிறையா பர்சன்டேஜ் நமக்கு கொஸ்டின் பேப்பரில் கவர் ஆகும். அதனால தான் ஒர்க் புக்கு, பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், அந்த ப்ரீவியஸ் சிலபஸுடைய மெட்டீரியலில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்கள் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். நம்ம எய்ம் பண்ணுறது வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ஷியோராக 100க்கு நீங்கள் அட்டன் பண்ண ட்ரை பண்ண முடியும் உங்களால். ஸோ சப்போஸ் உங்களுக்கு டைம் பத்தலை, எல்லாமே நல்லா தெரிஞ்சிருந்தாலும் அப்படின்னாலும் ஷியோராக உங்களால் 80 to 90 மார்க்ஸ்க்கு அட்டன் பண்ண முடியும். கொஞ்சம் லென்த்தியான கொஸ்டின் பேப்பராக இருந்தால் கூட 80 மார்க்ஸ்க்கு நீங்கள் அக்யூரேட்டாக ஷியோராக எழுதிட்டோம் அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக அதில் 60+, 70+ ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். அந்த டாபிக், அதாவது ஒவ்வொரு சாப்டர் வைஸ் என்னென்ன கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க, எத்தனை மார்க் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களால் 100 மார்க்ஸுக்கும் அட்டன் பண்ண முடியும். அதில் நீங்கள் கண்டிப்பாக ஷியோராக 70+ or 80+ எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு படிங்க. இப்போ இன்டர் படிக்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் டிஃபிகல்ட்டாக இருக்குது, உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பரை வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. எமினன்ஸில் இருக்கிற ரெக்கார்டட் கிளாஸஸில் உங்களுக்கு ஃபுல் சிலபஸுமே கவர் ஆகிருக்கும். அதோட புக்கில் இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். அதில் அதை தவிர எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கொஸ்டின்ஸும் கவர் ஆகிருக்கும். ஸோ எக்ஸாமில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்க முடியும். சப்ஜெக்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்க முடியும். ஸோ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷனும் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், டிசம்பர் 2024 எக்ஸாமுக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு அனலைஸ் பண்ணினோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம்.